ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 2ல் let us read the farmer and his daughters. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபார்மர் அப்படின்னா யார்? விவசாயி. டாட்டர்ஸ் அப்படின்னா அவ டாட்டர்ஸ் அப்படின்னா குழந்தைங்க, ஓகேங்களா? அப்பாவோடைய பொண்ணு, அவங்கள தான் டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபார்மரும் அவருடைய பொண்ணுங்களை பற்றி தான் இந்த நம்ம கதையில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். In the village of Manipuram, they lived a wealthy farmer. He had 3 daughters. All his daughters were married and living their life happily. The farmer was getting old. He wanted to distribute his wealth to his daughters, but he wanted to know what responsibility he would give to each of his daughters. ஒரு வில்லேஜில், அதாவது ஒரு கிராமத்தில், என்ன கிராமம் அப்படின்னா மணிப்புரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பணக்கார விவசாயி இருந்தாராம். அவருக்கு வந்து 3 பெண் குழந்தைகள், ஓகேங்களா? 3 பொண்ணுங்க. அவங்க 3 பொண்ணுங்களுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் வந்து எல்லாருமே 3 பொண்ணுங்களும் நல்லா ஹாப்பியாக அவங்க லைஃப்பை வாழ்கிறாங்க. அப்போ வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்மளுடைய விவசாயி ஃபார்மர் வந்து கொஞ்சம் ரொம்ப வயசாகிக்கிட்டே போகுது. ஸோ அதனால் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய வெல்த், அதாவது நம்மளுடைய சொத்தெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு, அதாவது நம்மளுடைய பொண்ணுங்களுக்கு பிரித்து கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் வந்து அப்படி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த விவசாயத்தை இதை வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம 3 பொண்ணுங்களில் யாருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம், அவருடைய வயல்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு யார் வந்து பொறுப்பாக இருப்பா அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். He called all his daughters and gave each of them a bag of millet. He asked them to use grains in the best way possible and then come back to him after 1 year. என்ன சொல்கிறாருன்னா, அதுக்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கொடுக்கறது அப்படின்னு அவருக்கு தெரியல. ஸோ அதனால் அவங்க 3 பொண்ணுங்களையும் கூப்பிட்டு ஒரு பேக் ஆஃப் மில்லட்டை வந்து தராரு. மில்லட் அப்படின்னா ஒரு வகையான தானியம், ஓகேங்களா? இந்த தானிய பையை வந்து 3 பேர்த்துக்கும் ஒவ்வொரு பைய தராரு. இந்த தானியத்தை வந்து நீங்கள் வந்து நல்ல விதமாக பயன்படுத்தணும். பெஸ்ட் வே, நல்ல வழியில் பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு இனிய 1 வருஷம் கழித்து வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேங்களா? அடுத்து பாருங்க. After 1 year, the daughter came back to their father's house. The farmer welcomed all of them. அடுத்து 1 வருஷத்துக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய பிள்ளைங்கள் எல்லாம் 3 குழந்தைங்களும், அதாவது 3 பெண்களுமே வராங்க. அவங்களுடைய அப்பா ஹவுஸ்க்கு வராங்க. 3 பேத்தையும் வந்து அவங்க அப்பா வந்து வெல்கம் பண்ணுறாரு, ஓகேங்களா? First he called the elder daughter and asked about what she had done with the grains given to her. ஃபஸ்ட்டு அவர் மூத்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ வந்து நான் கொடுத்த தானியங்களை வச்சு என்ன பண்ணின அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு she replied, Father, I feed those grain to flock of birds that I saw on my way back to home. அந்த தானியத்தை வாங்கிட்டு நான் வழியில் வீட்டுக்கு போகும்போதே நிறைய பறவைகள் இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கு வந்து போட்டுட்டேன், அதுக்கு உணவாக கொடுத்துட்டேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு டாட்டர் சொல்கிறாங்க. Then the father called the second daughter and asked the same. She replied, Father, I thought those grains are scared, so I mixed those with the other grains kept for community ஃபுட் சர்வீஸ். அதுக்கப்புறம் அவருடைய 2வது பொண்ணை கூப்பிட்டு கேட்குறேன், நீ என்ன பண்ண அதை வச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து மற்ற தானியத்தோடையெல்லாம் கலந்து அந்த தானியத்தை வந்து சமுதாய கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ
தட் எவ்ரி ஒன் குட் ஹாவ் இட். எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பொண்ணு. ஆஃப்டர் திஸ் தேர்ட் டாட்டர் கேம், மூணாவது பொண்ணு வராங்க. த ஃபார்மர் ஆஸ்க்டு ஹர் அபவுட் த கிரைன். ஷீ செட், ஃபாதர், ஐ டோன்ட் ஹாவ் தோஸ் கிரைன்ஸ் வித் மீ நவ். ஐ நீட் 2 bullocks and men to get the grains. The father was confused and asked her, why do you need bullocks and men to bring the grains here? இப்போ அடுத்த டாட்டர் மூணாவது பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன பண்ணா அந்த கிரைன்ஸை வச்சு, அந்த மில்லட்ஸ் வச்சு நீ என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க மூணாவது பொண்ணு பதில் சொல்கிறாங்க, இப்போ வந்து என்கிட்ட நீங்கள் கொடுத்த வந்து தானியங்கள் வந்து என்கிட்ட இல்லைப்பா. அதை இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன்னா, புல்லக்ஸ் அப்படின்னா எருது, ஓகேங்களா? எனக்கு வந்து 2 எருது ப்ளஸ் ஆட்கள் எல்லாம் தேவை அதை தூக்கிட்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மூணாவது பொண்ணு. அந்த ஆன்சரை கேட்டுட்டு ஃபாதர் வந்து ரொம்பவே குழப்பம் அடைகிறாரு. ஏன் அப்படி சொல்கிற? எதுக்காக உனக்கு இந்த எருதும் ஆட்களும் தேவை அந்த கிரைன்ஸை எடுத்துகிட்டு வரத்துக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உங்கள் டாட்டர் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். த டாட்டர் ஸ்மைல்ட் அண்ட் ரிப்ளை, ஐ ஷோட் தோஸ் கிரைன்ஸ் அண்டு now it has grown as crops, so I need a bullock cart and men to harvest and bring back the grains. The father was happy to know that she used the grains wisely. Father found her apt and gave her the responsibility of the fields. He distributed his other wealth equally among the other 2 daughters. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க டாட்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுத்த தானியத்தை வந்து நான் நிலத்துல போட்டு பயிராக நிலத்துல உழுதுட்டேன், நிலத்துல போட்டு பயிராக இப்போ வளர்ந்துருக்குது. அதை இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா புல்லக்கார்ட்டும் அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்களும் எனக்கு தேவை. அப்போ தான் அந்த தானியங்களை நான் மறுபடியும் உங்ககிட்ட கொண்டு வந்து தர முடியும் அப்படின்னு சொல்கிறான். அந்த பதிலை கேட்டு அந்த ஃபார்மர் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். நான் கொடுத்த தானியத்தை நீ தான் ரொம்பவே சிறந்த வழியில் பயன்படுத்தியிருக்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. என்னுடைய வயல் நிலங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நீ தான் கரெக்டாக இருப்ப, உனக்கு தான் அந்த பொறுப்பை நான் தரலான் இருக்கேன் அப்படின்னு அந்த பொறுப்பை வந்து அவங்களுடைய மூணாவது டாட்டருக்கு கொடுத்துட்றாரு. நெக்ஸ்ட்டு வந்து அவர்கிட்ட இருக்கிற மற்ற சொத்துக்களை எல்லாமே அவங்களுடைய மற்ற இருக்கிற 2 டாக்டர், ஃபஸ்ட்டு பொண்ணுக்கும் 2வது பொண்ணுக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துட்றாராம். ஓகேங்களா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குமே? இந்த ஸ்டோரியில் வர மாதிரி இந்த தேர்ட் டாட்டர் மாதிரி நம்மளுடைய வயலில் ஏதாவது தானியங்களை போட்டு விளைவிச்சு மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். உடனே அதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துடக்கூடாது, ஓகேங்களா? அதை வந்து ஒரு பயிரை 4 பயிராக மாற்றணும், ஓகேங்களா? அதை தான் இந்த ஸ்டோரியில் இந்த ஃபார்மர் வந்து நமக்கு சொல்ல வராரு, ஓகேங்களா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.